Hi students, welcome to CS Najopna. This is Bhaskaran. In the session பார்த்தீங்கன்னா 12th computer application English medium and Tamil medium பேஸ் பண்ணி public exam important questions 2023 and 24 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த important questions பொறுத்த வரைக்கும் important 2 mark questions, 3 mark questions, 5 mark questions and top 5 mark questions, extra 2 mark questions, extra 3 mark question and extra 5 mark questions and important program questions இதை தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் நேற்று கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் ஆன்சர் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ 12th CAக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த 12th CA பொறுத்த வரைக்கும் நிறைய சாப்டரில் இருக்கிற கொஷின்ஸ் அண்ட் கண்டென்ட் வந்து இந்த ரிவைஸ்டு எடிஷன் டெக்ஸ்ட் புக் 2023 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் நமக்கு 18 சாப்டர்ஸ். இந்த 18 சாப்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ். இதில் வந்து எந்தெந்த பார்ட்டில் ஸ்பெசிஃபையாக கொஷின்ஸ் இருக்கும், கண்டிப்பாக கேட்பாங்கன்றதை எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் என்ன கொஷின்ஸோ த சேம் டிட்டோ கொஷின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். 2 மார்க்ஸில் ஒரு 15 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இம்பார்ட்டனாக. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 கொஷின்ஸ் வந்து 3 மார்க் இம்பார்ட்டனாக கொடுத்துருக்கேன். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 மார்க் கொஷின்ஸ், 3 மார்க் கொஷின்ஸ் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ்ன்றது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸு நீங்கள் என்ன பண்ணணும், தரவாக கோத்ரூ பண்ணணும். ஸோ தமிழ் மீடியமுக்கு இதேமாதிரி தான் கொடுத்துருக்கேன். முக்கிய 2 மதிப்பெண் வினா, 3 மதிப்பெண் வினா, 5 மதிப்பெண் வினா, அதுவும் இல்லாமல் கூடுதல் 2 மதிப்பெண் வினா, கூடுதல் 3 மதிப்பெண் வினா, கூடுதல் 5 மதிப்பெண் வினா எல்லாமே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் டாப் 5 மார்க் கொஷின்ஸ், ஓகேங்களா, டாப் 5 மார்க் கொஷின்ஸ் ஒரு 10 கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த சேம் மிக முக்கிய 5 மதிப்பெண் வினாக்களும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி படித்தா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஸோ எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக கோத்ரூ பண்ணலான்றதை வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 3 மார்க், 5 மார்க் கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா ஸோ 30 to 40 மார்க்ஸ் டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்துருக்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஸோ நான் 60 அபோவ், ஓகேங்களா, 50 to 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா டெஃபினட்டாக இங்கே கொடுத்துருக்க இந்த எக்ஸ்ட்ரா 2 மார்க் கொஷின்ஸை நீங்கள் தரவாக கோத்ரூ பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸை வந்து நீங்கள் படித்தீங்கன்னா டெஃபினட்டாக 60 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் ஒரு 10 மார்க்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்க ப்ரோக்ராம்ஸ் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. எதனாலனா நமக்கு ரிவைஸ்டு டெக்ஸ்ட் புக்கில் நிறைய ப்ரோக்ராம் கொஷின்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பெரும்பாலும் ப்ரோக்ராம் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, நீங்கள் எதை கோத்ரூ பண்ணணுன்னா உங்களோட சாப்டர் 4 to சாப்டர் 9 வரைக்கும் இருக்கிற புக் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொஷின்ஸ், ஓகேங்களா. ஸோ பெரும்பாலும் கொஷின்ஸ் PHP கோடு பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கணும், இந்த கொஷின்ஸ் மாடலில் இருக்கலாம், சம்டைம்ஸ் இதே கொஷினே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. மாடலுக்கு மட்டும்தான் நான் இந்த கொஷின்ஸ் எப்பயுமே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதே போல் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க இந்த ப்ரோக்ராம் மாடல் கொஷின்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த கொஷின்ஸை நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. முக்கிய நிரல்கள் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான வினாக்கள் விடைகள் பொறுத்த வரைக்கும் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கிலே இருக்கும், நீங்கள் அந்த கோத்ரூ பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அப்போ நான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் தென் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். நான் பாஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நான் பாஸ் பண்ணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த 15 1 மார்க்ஸில் டெக்ஸ்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 11 or 10 கொஷின்ஸ் புக் பேக்லேருந்து டேரெக்டாகவே வந்துடும், ஓகேங்களா. ரிமைனிங் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் புக் இன்சைட்னு சொல்ல முடியாது, நீங்கள் படிக்கிற கொஷின் ஆன்சரில் தான் உங்களுக்கு ஒன் வேர்டாக ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே வரும், ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி இருக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் இதெல்லாமே வந்து கோத்ரூ பண்ணுங்கள். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த 10 டீட்டெயிலில் அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 or 3 டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ அப்போ இந்த டீட்டெயில் கொஷின்ஸ் அண்ட் தென் அப்ஜெக்டிவ்ஸ், ஓகேங்களா, 1 மார்க் இதை படித்தாலும் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களால் இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படிக்க முடிஞ்சதுன்னா இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா ஒரு ஆவரேஜான மார்க்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியுன்றதையும் சொல்கிறேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேம் இதே போல் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. எல்லாமே நான் பார்ட் வைஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணியே நான் கொடுத்துருக்கேன், என்னென்ன கொஷின்ஸ் எப்படி படிக்கணும், ஓகேங்களா. ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் படித்தா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்றதை நான் கொடுத்துருக்கேன். இல்லை சார் நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் இப்போ இங்கே 18 சாப்டர்ஸில் இந்த 18 சாப்டர்ஸில் நான் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன சாப்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1
சாப்டர் 1 to 3ல் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக 2 டீட்டெயில் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ் பண்ணணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா நீங்கள் சாப்டர் 4 to சாப்டர் 8 வரைக்கும் ஓகேங்களா, சாப்டர் 7 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து நமக்கு ஒரு டீட்டெயில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா சாப்டர் 10லேருந்து சாப்டர் 14 வரைக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். அப்போ நான் இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் படிக்கணுன்றது கிடையாது. ஸோ இந்தந்த சாப்டரில் என்னென்னலாம் இங்கே கொடுத்துருக்கணும் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் படித்தாலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து கோத்ரூ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் இந்த தடவை எதுவுமே வராது, எல்லாமே அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரிவைஸ் எடிஷன் டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு நிறைய கொஷின்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, நிறைய கொஷின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்லாம் இந்த அகாடமிக் இயர் வருதோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அஃபேலி எக்ஸாம், குவார்ட்டர்லி எக்ஸாம், மிட் டேர்ம் ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஸோ இதெல்லாம் இந்த ரிவைஸ் எடிஷன் டெக்ஸ்ட் புக்கில் புதுசாக கேட்டிருக்காங்கன்றதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் சார் 2 மார்க்ஸில் இந்த கொஷின் கேட்டுறீங்க, 2 மார்க்கில் கேட்ட கொஷின்ஸ் 3 மார்க்லையும் கேட்கலாம் ஓகேங்களா. 3 மார்க்கில் கேட்டிருக்க கொஷின்ஸ் 2 மார்க்லையும் கேட்கலாம். 3 மார்க்கில் கேட்டிருக்க கொஷின்ஸை டீட்டெயிலில் ஏ அண்ட் பி ஓகேங்களா ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா கொடுத்துருக்கிற கொஷின்ஸை நீங்கள் தரவாக படிக்கணும் ஓகேவா. நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் கிட்டத்தட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கொஷின்ஸ் இருக்குது, சாப்டர் 18 சாப்டர்ஸ் இருக்குது, நிறைய நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுற போல இருக்கும். ஸோ அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கம்பல்சரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் புக்கு எக்ஸசைஸில் இருக்கிற மாடல் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா, ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் 2019 அப் டு 2022 வரைக்கும் கேட்டிருந்த கொஸ்டின் பேப்பருக்கும் இப்போ நீங்கள் எழுத போகிற இந்த அகாடமிக் ரிவைஸ் எடிஷன் டெக்ஸ்ட் புக்கில் எழுத போகிற கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஓகேங்களா 23ல் கேட்டிருந்த கொஸ்டின் பேப்பர், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அண்ட் போர்டு எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அனலைஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டேன் அப்படி அனலைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேட்டிருக்க இந்த டெக்ஸ்ட் புக்கு ஏற்ற போல் கொஷின்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இப்போ ரீசெண்டாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கொஷின்ஸ் ரொம்ப கொடுக்குறோம். டெஃபினட்டாக இந்த கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியும். ஆவரேஜான மார்க்ஸ் ஓகேங்களா ஒரு 40 மார்க்ஸ் 45 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 60 மார்க்ஸ் டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராம் நாலேஜ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கம்பல்சரி வந்து ப்ரோக்ராம் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் சின்டாக்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ நிறைய கொஷின் இப்போ சாப்டர் 4 நம்ம எடுத்துகிட்டோன்னா சாப்டர் 4லேருந்து சாப்டர் 7 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டீட்டெயில் கொஷின்ஸ் ஒரு கொஷின்ஸ் நீங்கள் படித்தாலே உங்களால் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஏன்னா சின்டாக்ஸ் கேட்டிருப்பாங்க, அதோட பர்பஸ் கேட்டிருப்பாங்க, ஃபியூச்சர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்படி தான் கொஷினை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருப்பாங்க இந்த 4 சாப்டர்ஸில் ஓகேங்களா. ஸோ இந்த 4 சாப்டர்ஸில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்டரில் ஒரு டீட்டெயில் படித்தாலே உங்களால் ஈஸியாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எழுத முடியும். ஸோ இப்படியெல்லாம் தான் பிளான் பண்ணி நான் என்ன பண்ணியிருப்பேன்னா கொஷின் ஆன்சர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கொடுக்காம டேரெக்டாக டீட்டெயிலில் கொடுத்துருப்பேன் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணணும். நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சார் 3 மார்க்கில் கேட்ட கொஷின்ஸ் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 2 மார்க்கில் கேட்ட கொஷின் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க, இப்படியும் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம். நீங்கள் படிக்க வேண்டியது சாப்டர் 1 to சாப்டர் 18 வரைக்கும் நீங்கள் படிக்கணும். ஸோ நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் 1 மார்க் கொஷின்ஸ்னு வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா. கீ ஆன்சரோடு கொடுத்துருப்பேன், பாட்டம் பேஜில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் கீ ஆன்சர்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 1 மார்க் ப்ராக்டிஸ் கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப் டு போர்டு எக்ஸாம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வர ஃபுல் போர்ஷன் ரிவிஷன் எக்ஸாம் எது கேட்டாலும் உங்களால் இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்கிறேன். அந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஸ் கொஷின் பேப்பர், இந்த பாளையங்கோட்டை கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்றதை கேட்பீங்க. ஸோ கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் உங்களுடைய டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ் அதாவது புக் பேக்கில் கேட்குற கொஷின்ஸ் அட்லீஸ்ட் உங்களால் ஒரு 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்லா கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா புக் இன்சைட்லேருந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் எதெல்லாம் கோத்ரூ பண்ணணும், க்ளோசரி கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கில். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புக் இன்சைடில் இருக்கும். ஸோ ரிவைஸ் எடிஷன் டெக்ஸ்ட் புக்கில் பெரும்பாலும் நமக்கு 18 சாப்டர்ஸில் புக் பேக்கில் படித்தாலே போதும் ஓகேவா. அதிலே நம்ம கொஷின்ஸ் வரும். நான் சென்டம் ஸ்கோர் பண்ணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் எல்லா டாபிக் அண்ட் எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி கோத்ரூ பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுன்றதை சொல்கிறேன். ஸோ இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ், ஆவரேஜ் அண்ட்
சென்டம். ஸோ எல்லாமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக எடுத்து படிக்கணுன்ற மோட்டிவில் தான் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ எல்லா விதமான பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம்ன்றது இங்கே செப்பரேட் ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் எக்ஸாமில் ஜஸ்ட் டிக்ரேட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பிடிஎஃப் எல்லாமே நம்ம எப்போ கொடுப்போன்னா போர்டு எக்ஸாம்லேயே தான் கொடுப்போம். ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி தான் வந்து கொடுப்போம். ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் தரவாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதும் சொல்கிறேன். ஸோ நான் இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா பாஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். 70க்கு நீங்கள் 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் சென்டம் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ப்ரோக்ராம் கொஷின்ஸ், பிஹெச்பியை பேஸ் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் கொஷின்ஸை தரவாக நீங்கள் படித்தா மட்டுமே தான் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுன்றதை நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.